இன்றைக்கி நம்ம அஃபகாத்தோ பண்ண போகிறோம். அஃபகாத்தோக்கு நான் எடுத்துருக்கிறது 1 கப் ஆஃப் காஃபி பவுடர். இது வந்து நான் கான்டினென்டல் ஷாஷஸ் எடுத்திருக்கேன். ஆல்மோஸ்ட் 15 ஷாஷஸ் வந்து எனக்கு 1 பவுல் ஆஃப் காஃபி பவுடர் வந்தது. அண்ட் வி நீட் அ ஃப்ராத்து. அதுக்கப்புறம் நான் கேசர் பிஸ்தா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். ஏன்னா மேலே எப்படி இருந்தாலும் நம்ம கேசர் பிஸ்தா வந்து டெக்கரேட் பண்ண போகிறோம். வனிலாவில் கேசர் பிஸ்தா இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த காஃபி பவுடர் வந்து நம்ம ஃபில்டர் எஸ்ப்ரெஸோவாக எடுக்கணும். பட் நம்மக்கிட்ட எஸ்ப்ரெஸோ மிஷின் இல்லாததுனால நம்ம இதை வந்து ஸ்ட்ராங் டிகாக்ஷனை க்ரியேட் பண்ணி நம்ம சூட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் நான் தண்ணி எடுத்திருக்கேன். சப்போஸ் இந்த தண்ணியை நம்ம சுண்ட காய்ச்சிக்கலாம். இதோட நம்ம எடுத்த காஃபி பவுடரை நான் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி இது ஒரு ஸ்ட்ராங் டிகாக்ஷனை நம்ம இதை பண்ண போகிறோம், சூடு பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இந்த அளவுக்கு இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் சுண்டை நம்ம காய்ச்சலாம். காய்ச்சி இது ஹாட்டாக இருக்கணும். இதை வந்து நம்ம ஃப்ராத் பண்ணும்போது அந்த சூடு அப்படியே இருக்கணும். பாருங்கள் இப்போ இது நல்லா சுண்டை காய்ச்சிருச்சு. நமக்கு திக்னஸும் ஒரு எஸ்ப்ரெஸோ திக்னஸ் நமக்கு இங்கே கிடச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஃப்ராத் பண்ணலாம். நம்ம ஆவி பறக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு நமக்கு சூடு இருக்கணும். இது பார்க்க ரொம்ப கசக்கிற மாதிரி இருக்கும். நம்ம காம்பினேஷன் ஐஸ்கிரீமோடு கொடுத்தப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யூஸ்வலாக இது நம்ம வெளியே போனோம்னா கஃபேஸில் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அதனால் இது நம்ம வீட்டில் செஞ்சு கொடுக்குறது எந்த காம்பினேஷன் ஐஸ்கிரீமாக இருந்தாலும் நம்ம போட்டு செஞ்சு கொடுக்கலாம். பட் அது காஃபி ஃப்ளேவருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ளேவர் இருக்கணும். ஸ்ட்ராபெரிஸ், பெர்ரிஸ் இதெல்லாமே போகாது. நம்ம வனிலா இந்த மாதிரி நியூட்ரல் ஃப்ளேவர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட் கூட அது மோக்கா ஃப்ளேவர் நமக்கு தரும். ஸோ சாக்லேட் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்படி வைடான பாத்திரத்தில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃப்ராத் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா பாருங்கள் அது எவ்வளோ அடியில் இருந்தது, இப்போ எவ்வளோ ஃப்ராத் ஆகி மேலே வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நமக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் வந்திருக்கு. கப்பை நம்ம இப்போது ஐஸ்கிரீமோட ஃபில் பண்ண போகிறோம். நான் அப்போவே சொன்ன மாதிரி நான் வனிலா ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். இப்போது இது கொஞ்சம் தூரம் வச்சுக்கலாம், ஐஸ்கிரீம் கரைஞ்சிரும். நம்ம ஒரு சின்னதாக தான் ஒரு குட்டியாக போட போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஐஸ்கிரீம் கரைஞ்சிருந்ததுனால நான் இதை வந்து கொஞ்சம் லைட்டாக எடுத்து இதை ஆட் பண்ணி பசங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதை சென்டரில் ஹாலோ வர மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அந்த காஃபியை வந்து இங்கே உள்ளே போட முடியும். இப்போ ஒரு கப்புக்கு நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள் நமக்கு காஃபி வந்து மறுபடியும் இந்த மாதிரி நல்லா வந்திருக்கு. இதை எடுத்து இதை பசங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள்.